நீங்க எத்தன பேருக்கு தான் குடுப்பேன்னு இருக்கீங்க? ஒரு ஆளுக்கு 5 ஆடு. நீங்க எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? யார செலக்ட் பண்ண போறீங்க? இதுல எத்தனை பேர் பயன்பெறுவார்கள்? உங்கள் திட்டத்தின் நோக்கம் என்ன? இப்ப தண்ணி திறந்ததுக்கு அப்புறம் வந்து இயற்கையே வந்து வெளிவிட்டுருச்சு திரு விஜய் அவர்களுக்கு. விஜய்க்கு இயற்கை வழி விட்டுச்சுன்னா என்னங்க நீங்க? எங்களுக்கு இயற்கை பேரிடருங்க அது. இப்பதான் தண்ணி திறந்திருக்கிறேன். சரி தாமதமா ஆயி போச்சு. அவங்களுக்கான விவசாய முன் தொகையா அவ்வளவு குடுங்க, ஏற்பாட்டு தொகையா அவ்வளவு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பட்ஜெட்ல? தனக்காக கொடி பிடித்த, தனக்காக வாக்களிக்க சொன்ன இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படிங்கிறதுதான் கேள்வி. வெளிப்புற அட்டை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கு. உள்ள சப்ஜெக்ட் என்ன இருக்கு எங்களுக்கு? கன்டென்ட் என்ன இருக்கு? வெற்று காகிதமே எங்களுக்கு தந்தால் அதில் கதை என்ன? நாங்களே எழுதிக் கொள்வதா? தமிழ் புதல்வன், நான் முதல்வன், தமிழ் புதல்வி இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்தது. அதுல அறிவிப்போட நிக்காம பணம் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. இந்த பணத்தை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுல தேர்வு செய்யப்பட்ட அல்லது விளையாட்டுத் துறையில் மேம்படுகின்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்ண போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? எங்கேனும் நாங்க வந்து எல்லா பள்ளிகள்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு உடனடியா நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம். அந்த 10ஆம் வகுப்புலயோ அல்லது 8ஆம் வகுப்பு மேல திறன் வளர்ப்பு பயிற்சி நடக்கும் அப்படின்னு கல்வித்துறை சார்ந்து ஏதாவது சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன ஜென்சி சமூகத்துக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? தமிழ தப்பும் தவறுமா எழுதுறான். அவன் இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுறான், தமிழ்ல கமெண்ட் போடுறான். நீங்க உள்ள போய் பாருங்க. ஒரு வாக்கியம் முழுமை பெறல. எது நம்ம அமைச்சர் மரிய வில்சன் பேசினதை விட மோசம். கணக்குன்னு எழுத சொன்னா 2 சொல்லி நான் போடுறான் ஐயா. 2 சொல்லி நான் போட்டு கணக்குன்னு எழுதுறான். எது நகரம் எது நகரம் ஒண்ணும் தெரிய மாட்டாங்குது. அந்த சமூகத்தை நீ எப்படி மேம்படுத்த போறன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பவுமே நடவு பண்ண தொடங்கிடுவாங்க. இப்ப திறக்க முடியாம இருக்காங்கன்னு போய் சொல்லி இருந்தா நீங்கள் முதலமைச்சர். உங்களை நாங்கள் பாராட்டுவோம். வயல்ல காஞ்சி கிடக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்றீங்க. வய காஞ்சி கிடக்கு உங்க அமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, வாய திறக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி பண்றேன்னு சொன்னா சத்தமே இல்லாம இருக்காப்ல. ஜனநாயகம் படத்தை நீங்க வந்து திருவிழா போல கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க அமைச்சரா இருக்கீங்க, என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது காவிரி டெல்டாவையும் காவிரிக்கு தண்ணி வராத பத்தி நீங்க தண்ணியை பத்தி பேசினாலே பிரச்சனை தான். வணக்கம் தேவேந்திரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்போட பேரன்போட நல்லா இருக்கேன். நேற்று முதல் முறையா வந்து புதிய பதவி ஏற்று முதல் முறையா வந்து தங்களுடைய பட்ஜெட்டை வந்து டிவிக்கு அரசு சார்பா வந்து மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை பத்தின பார்வை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வணக்கம். புதிய அரசுக்கும் புதிய நிதிநிலை அறிக்கை வெளியானதற்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நல்ல விஷயம். இந்த பட்ஜெட் வந்து நாங்க அதிகமா எதிர்பார்த்த ஒண்ணு. இந்த எப்போ பட்ஜெட் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல எதுக்காக எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகி இது நிறை குறைகளை, அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய கஜானாவுல கல்லாப்பட்டியில எவ்வளவு பணம் இருக்கு, மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளவு இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் வழங்க முடியும், ஏற்கனவே வழங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஓய்வூதிய திட்டங்கள், பெண்களுக்கான சமூக நல திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் மென்மேலும் எப்படி வளர்ச்சி பெறும். இப்போ இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்த ஒண்ணு. இதை பத்தி இந்த அரசு வந்து அலசி ஆராய்ந்து அக்குவர் ஆணிவராக ஒரு நிதானப்படும். அந்த நிதானத்துக்கு வரக்கூடிய இடம் தான் இந்த பட்ஜெட். இதுக்காக நாங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம். அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த பட்ஜெட் அறிவிக்கும் போது நம்ம பார்த்ததுல மிக முக்கியமா இந்த உரையாடலின் தொடக்கமா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு சொற்பொழிவாற்றல் மிக்க நிறைந்த சட்டமன்றத்துல இப்படி ஒரு பட்ஜெட் தாக்கல், தமிழ் மொழியை தப்பும் தவறுமாக கொத்து புரோட்டா போட்ட முதல் அமைச்சர் மரிய வில்சன். அந்த வகையில அவருக்கு வந்து என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை அவர் வந்து ஹனிமூன் பீரியட் எல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க வந்து முழுமையா முதல்ல தமிழ் பேச கத்துக்கணும், தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும். தமிழ் வார்த்தைகள் வந்து முழுமை பெறல, எல்லாம் பகுதி பகுதியா வந்து சொற்றொடர் முடிகிறதுக்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டுருது, நசுக்கி முழுங்கிறது. முதல் முறையா நம்ம வந்து பண்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் கூட இருக்கலாம் இல்லையா? பதவி ஏற்றதுல இருந்து இன்னைக்கு எத்தனை மாசம் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒண்ணு இது முடிஞ்சது. பிற்பாடு நம்ம அவர் எடுத்துக்கலாம், அதுக்கான வாய்ப்பு கொடுப்போம் நம்ம. இல்ல அவசியம். ஒரு 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 பதற்றம், நீங்க சொன்ன மாதிரியான ஒரு பதற்றம் இருக்கும். ஆனா ஒரு பதற்றப்படுகின்ற அளவுக்கு இப்ப மேடையில அவர் இப்படி பேசல. மேடையில பேசும்போது நல்லாதான் பேசுறாரு. எதிர்கட்சிகளுக்கான கருத்தோ விமர்சனமோ பதிலோ
தக்க பதிலடியோ சிறப்பா இருக்கு. அதனால நம்ம வந்து அத பதஷ்டம் இந்த இடத்துல ஒரு பதற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது ஓகே. நீங்க சொல்றீங்க. எல்லாருக்குமானதா எல்லாருடைய மொழியாவும் அத எடுத்துக்குவோம். அடுத்த முறை அது இருக்க வேணாம். எங்க இருந்தாலும் தமிழ் உச்சரிப்பும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா தமிழுக்கு முதலிடம் தரணும். தமிழக வெற்றி கழகம், கட்சி பெயர், இளைஞர் படை நிறைந்த கட்சி, குறிப்பா இளைஞர்கள் நிறைந்த கட்சி. இந்த பட்ஜெட் வந்து திரு மான்டெக் சிங் அலுவாலியா அவருடைய துணை கொண்டு வந்து அமைச்சுக்கிறதா ஒரு கேள்வி. வரி வருவாயை பெருக்குவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கு? இந்த வழிவகைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்வதற்கான ஒரு ஆய்வு குழு, ஒரு ஆலோசனை குழு, ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மென்டார் அப்படின்னு பார்த்தா மாண்டெக் சிங் அலுவாலியா அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தா 2014 பிரதமர் மோடி பதவிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் அரசாங்கத்துல திட்ட கமிஷன் குழுன்னு ஒண்ணு இருந்தது. பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு. அந்த திட்ட கமிஷனுடைய தலைவரா இருந்தவர் மாண்டெக் சிங் அலுவாலியா. அதுக்கப்புறம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து ஒருபாடு அதை கலைச்சிட்டாங்க. சோ ஒரு நல்ல அந்த இடத்துல அரசாங்கத்தை ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு வரி வருவாயை பெருக்குவதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை குழு என்ற வகையில இது சரி. இது வந்து ஒரு திமுக அரசாங்கம் ஏற்கனவே இதை முன்னெடுத்திருந்தாங்க. எப்படி முன்னெடுத்திருந்தாங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் வச்சு, அதே போல வெளிநாட்டு பல நிதிநிலை சார்ந்த நிர்வாகிகளை வச்சு, வெளிநாட்டு நிர்வாகிகள் பலரையும் சார்ந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு வகையில ஏற்பாடு பண்ணி அதை வச்சிருந்தாங்க. அதன் பிற்பாடுதான் நம்மளுடைய ஜிடிபி ரேட் 11.16ங்கிற 16, 19 அந்த ரேஞ்சுக்கு தாண்டி போனது. உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது போனது. ஸோ அந்த வகையில இது தவேக அரசை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து பிளானிங் கமிஷன், எக்ஸ் பிளானிங் கமிஷனுடைய தலைவரை நம்மளுடைய மாநிலத்தின் வரி வருவாயை பெருக்குவதற்கானவும் அதுக்கான வழிகளை தேடுவதற்காக ஆலோசகராக நியமனம் பண்ணியிருக்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய உண்மை. ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சிஎம்க்கு ஆலோசகரா இருந்தவர் ஒரு ஜோசியரு அப்படிங்கிறதுனால நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். நம்மளும் அதை சுட்டி காட்டியிருந்தோம். அந்த வகையில நல்ல விஷயம் வந்து பண்ணும்போது அதை பாராட்டத்தானே வேணும். கண்டிப்பா கட்டாயம். அதனால இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தாவேக்காவின் நம்ம சாயல் மீடியா சார்பிலையும், என் சார்பிலையும், மக்கள் சார்பிலையும் மிக முக்கியமா அதை அவசியம் நம்ம பாராட்டணும். பாராட்டியாச்சு. தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. நேற்று அறிவித்த அந்த பொது பட்ஜெட்டையும் இன்னைக்கு அறிவித்த விவசாயம் சார்ந்த பட்ஜெட்டையும் வந்து மிக தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட் அப்படின்னு புகழாரம் சொல்லியிருக்காரு ஒரு முதல்வர் விஜய் அவர்கள். இதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன? எப்பவுமே தன் வீட்டு பொருள் எப்பவுமே எல்லாருக்கும் உயர்ந்ததான் இருக்கும். இத பழமொழியா சொல்லணும்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தன்னுடைய அமைச்சர், தன்னுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர், நிதியமைச்சர் அறிவித்த பட்ஜெட்டை ஒரு அந்த முதலமைச்சர் யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அதனால விஜயனுடைய அறிவிப்பை வந்து முதலமைச்சர் விஜயனுடைய அந்த அறிக்கை, அறிவிப்பு, தகவல், பாராட்டு பத்திரம் அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க பட்ஜெட்ல என்ன வச்சிருக்கீங்க உள்ள அப்படிங்கறதா. ரேப்பர் உள்ள என்ன இருக்கு? ரேப்பர் வெளியில அலங்காரம் நல்லா இருக்கு. ரேப்பர் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5 ஆண்டுகளில் நீங்க என்ன மாற்றம் தர போறீங்க, இந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்க வரையறை. இதை இளைஞர்களுக்கு செய்வோம், என்னதையெல்லாம் மாணவர்களுக்கு செய்வோம், இதையெல்லாம் பெண்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், இதையெல்லாம் முதியோர்களுக்காக வழங்க இருக்கிறோம், கொடுக்க இருக்கிறோம். இதுதான் வேலையில்லாத பட்டதாரிகளை போக்குவதற்கான வழி, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உபகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா இந்த பட்ஜெட்ல தான் இருக்கு. நீங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து எப்பயேன்னு பேசலாம். ஆனா நிதியமைச்சர் தான் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சொல்லக்கூடியதுல இருந்துதான் மற்ற துறைகள் சார்ந்து என்னென்ன வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. அதனால இந்த இடத்துல அவங்க அறிவிச்சதுல இது வரைக்கும் எனக்கு எதுவும் புதிதாக புலப்படவில்லை. நம்ம நிதித்துறை அமைச்சர் நேற்று வந்து நீண்ட நெடு பயணமா போற மாதிரி ஒரு நீண்ட ஒரு பட்ஜெட் இருந்தது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்தது, காமன் மேன் ஒரு லேமன் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா அவங்க பட்ஜெட்ல அறிவிச்சதை அதை பத்தின ஒன்றும் விவரம் வரல. அப்புறம் மகளிர் பேருந்துகள், அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம்
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் ஒரு சாதாரண இருக்கக்கூடிய பெண் வீட்டில் கூட பேசியிருக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தின உங்களுடைய பார்வை. இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே நாங்க இருக்கிறத எதையும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்த பொழுது அவங்க சொன்ன வாய்மொழி உத்தரவு, எழுத்துப்பூர்வ உத்தரவு கிடையாது. எதையும் நாங்க ஏற்கனவே மக்கள் பயனடைகின்ற எந்த திட்டங்களையும் நிறுத்துவதில்லை, காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்துவதில்லை, அவை அனைத்தும் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதனுடைய நீட்சியா ஏதாவது பண்ணுவாங்களா? இப்ப முதியோர் உதவித்தொகை ஒரு தொகை இருக்குன்னு வச்சுங்களேன். கைம்பெண் உதவித்தொகை ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஏற்கனவே கொடுக்கக்கூடிய 1000ல இருந்து 1500, 1500 2000, 2500, 3000 இப்படி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கான வரையறை தான் அந்த இடத்துல நாங்க எதிர்பார்த்தோம். அது இல்லை. அதே மாதிரி திமுக அரசாங்கமும் சரி, அதுக்கு முன்னால் இருந்த அதிமுக அரசாங்கங்களும் சரி, அடுத்தடுத்து மாணவர்களுக்குன்னு வரும்போது எந்த இடத்துலயுமே குறைவிடாம செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நம்ம ஏற்கனவே கூட அதை பேசியிருந்தோம். ஒரு சைக்கிள் கொடுக்கறதுல இருந்து, புத்தக பை கொடுக்கறதுல இருந்து, சீருடை வழங்குறதுல இருந்து, கணினி ஆகட்டும், மடிக்கணினி ஆகட்டும், எதேனும் அடுத்து 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 அடுத்துன்னு அவங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வகையில இப்ப மாணவர்களுக்கு அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த 5 ஆண்டுகளில், வரக்கூடிய 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. எதை செய்ய என்னது நாங்க வந்து மாணவர்களுக்காக புதுசா கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப வந்து நாங்க ஏற்கனவே மடிக்கணினி கொடுத்தோம் இல்லையா? இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவனுக்கு இந்த கல்வி மாணவர்களுக்கு ஒரு டேப் ஒண்ணு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு டேப் ஒண்ணு கொடுக்குறோம். இல்ல நாங்க பள்ளிகள் தோறும் வந்து 10ஆம் வகுப்புலயே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் கம்பல்சரி கொண்டு வருவோம். எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வருவோம். அது ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நாங்க 10th முடிச்சு அவன் போகும்போதே ஸ்மார்ட் கிளாஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அவனுடைய நாலேஜ் வந்து நாங்க அப்கிரேட் பண்ணி தான் அனுப்புவோம். அந்த மாதிரியான திட்டங்கள் எதிர்பார்த்தோம். இதுதான் நாம ஏற்கனவே பேசியிருந்த ஜென்சி சமூகத்துக்கான திட்டம். படித்து முடிக்கின்ற பொழுது அந்த மாணவனுக்கு கட்டாயம் ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய அடுத்த கல்வி முறைக்கு செல்ல வேண்டும். அதற்கான செயல்திறனை, திறன் வளர்ப்பை நாங்க 10thலயே கொண்டு வருவோம், அல்லது உயர்நிலையிலேயே கொண்டு வருவோம். ஏதோ ஒரு வகுப்புல 8ஆம் வகுப்புல இருந்தே கொண்டு வருவோம் அப்படின்ற திட்டம் நாங்க எதிர்பார்த்தோம், அங்க இல்லை. இதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆக்கப்பூர்வமான இளைஞர் சமூகத்தை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து இந்த அரசாங்கம் வந்து நவந்துருச்சு. தனக்காக கொடி பிடித்த, தனக்காக வாக்களிக்க சொன்ன இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஜென்சி கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் மாமாவுக்கு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டது வந்து வீட்டுக்குள்ள இருந்து சின்ன குழந்தை. ஒருவேளை அந்த குழந்தை எல்லாம் 8வது வரலாறு நினைச்சிட்டு இருக்காரா சிஎம் அப்படிங்கிறது தெரியல. அமைச்சர் மரிய வில்சனுக்கு இது வந்து போய் சேரும்னு நம்ம நம்புவோம். அதை முன்னெடுக்கல. 2வது, ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த திட்டம் எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லை. இது வந்து ஆடு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இந்த ஆடு கொடுக்குற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஜெயலலிதா அரசாங்கம் ஆடும் கொடுத்தது, கோழியும் கொடுத்தது. அதிமுக அரசாங்கம், அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கம் ஆடும் கொடுத்தது, கோழியும் கொடுத்தது. அப்பவே கூட கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா இப்போ நீங்க பேருக்கு தான் கொடுப்பீங்க. தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி மன்றங்களே, ஊராட்சி கிராமங்களே 12,000 ஊராட்சி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற கிராமங்கள் தனி. ஒரு ஊராட்சிக்குள்ள சில ஊராட்சிகள் எல்லாம் பெரிய ஊராட்சி. 5 கிராமங்கள், 6 கிராமங்கள் இருக்கு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த கிராமங்களை வளர்த்தெடுக்க இது பண்ணாங்க. அதான் பெரிய ஊராட்சி சொல்லுவாங்க. அந்த ஊராட்சியிலேயே கிட்டத்தட்ட 10,000, 12,000 வாக்குகள் இருக்கும். குக்கிராமங்கள்னு போனீங்கன்னா உங்களுக்கு 1500, 1200 வாக்குகள் தான் இருக்கும். 2000, 2500 மக்கள் வச்சுப்பாங்க. ஆனா அந்த பெரிய கிராமங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கிராமங்களை உள்ளடக்கிய தொகுப்புலேயே 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. நீங்க 8 பேருக்கு தான் கொடுப்பீங்க. ஒரு ஆளுக்கு 5 ஆடு. நீங்க எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? யாரை செலக்ட் பண்ண போறீங்க? இதுல எத்தனை பேர் பயன்பெறுவார்கள்? உங்கள் திட்டத்தின் நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு ஆடு வழங்குவேன் என்றால் ஜென்சி சமூகத்தில் படித்தவர்கள் வருகிறார்களா, இல்லை ஆடு மேய்க்க அனுப்ப போகிறீர்களா? இந்த கேள்வி எங்களுக்கு எழுகிறது. இந்த கேள்வி ஏன் எழுப்புறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் சொன்ன பொழுது, நான் வந்து ஆடு மாடு மேய்க்கும் பணியை அரசாங்கமாக ஊழியராக ஆக்குவேன், அரசாங்க பணியாக மாற்றுவேன்னு அவர் சொன்னார். நீங்க அரசாங்க பணியா மாத்த போறானா இருந்தாலும் என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுதான் நம்ம மக்களுடைய வாதம். அதாவது நான் புதுசா அவனை ஆடு மேய்க்க வைப்பேன்னு சொல்லல. ஆடு மாடு ஏற்கனவே மேய்த்து கொண்டிருக்கிற கல்வி அறிவு நிலையில் பின்தங்கிய அவங்கள வந்து மேலும் ஊக்குவிக்கிறதுக்கு விளைவாக நான் அவங்களை அரசாங்க பணியா மாத்துவேன்னு தான் சொன்னாரு. நிறைய பேர் ஐடி ஜாப்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கு வராங்க, ஆடு மாடு பண்ணை வைக்கிறாங்க.
பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கோழி வளர்ப்பு, பவுல்ட்ரில வர்றாங்க. தேனீ வளர்ப்புல ஈடுபடுறாங்க. இது எல்லாமே விவசாயம் சார்ந்ததுதான். அ கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இது எல்லாத்துலயும் ஈடுபடுறாங்க. தேனீ வளர்ப்பு இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு கல்ச்சர். இத வந்து அவங்க அரசாங்க பணியா நான் மாத்திருவேன். அதிலிருந்து வரி வருவாய நான் வந்து உற்பத்தி வருவாயையும், வரியையும் நான் அரசாங்கத்துக்கு பெருக்குவேன்னு சொன்ன சீமானை கோமாளித்தனம் என்று சொல்லிவிட்டு, வெறும் பேருக்கு 5 ஆடு கொடுப்பேன்னு இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, புதிதாக 5 ஆடு கொடுப்பதன் நோக்கம், நீ படிக்க வேணாம், சாதாரண மாணவியா இரு, சாதாரண கீழ்நிலையிலே இருந்துக்க உனக்கு ஆடு கொடுக்குறேங்கிறதா? இதுக்காக வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து வீடு வீடா போய் செலக்ட் பண்ணுவாரா? எப்படி செலக்ட் பண்ணுவாரு? பிடிஓ இல்ல விஓ மூலமா கிராம நிர்வாக அலுவலர் மூலமா நீங்க எப்படி போய் தேர்ந்தெடுப்பீங்க? இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமானது. இத வந்து நம்ம கருணாநிதி காலத்தோடும், எம்ஜிஆர் காலத்தோடும், ஜெயலலிதா காலத்தோடும் நம்ம பேசணும்னா, ஒருவர் சொல்லுவார் காகிதப்பூ மணக்காது என்பார். மற்றொருவர் சொல்லுவார் ஒய்யார பூவாம், ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருப்பது ஈரும்பெணுமாம் என்பார். இது எல்லாமே பட்ஜெட்டின் போது வருகின்ற உரையாடல். இத முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட அடிக்கடி இதை சுட்டி காட்டுவார். அதிமுகவில் இருக்க ஜெயக்குமார் கூட அடிக்கடி சுட்டு காட்டுவார். எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்களுடைய ரேப்பர் நல்லா இருக்கு. வெளிப்புற அட்டை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கு. உள்ள சப்ஜெக்ட் என்ன இருக்கு எங்களுக்கு? கண்டென்ட் என்ன இருக்கு? வெற்று காகிதமே எங்களுக்கு தந்தால் அதில் கதை என்ன? நாங்களே எழுதிக் கொள்வதா? மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறீர்கள்? இந்த பட்ஜெட்ல நீங்க எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்க? ஒரு குறிப்பா நேரடியா சுட்டிக்காட்டி கேட்கணும்னா, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இதே பெண்களுக்கு வந்து அதே மாதிரி தமிழ் புதல்வி இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்தது. அதுல அறிவிப்போட நிக்காம பணம் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. இந்த பணத்தை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? கூடுதலா கொடுக்குறீங்களா? அல்லது அந்த அதுல தேர்வு செய்யப்பட்ட அல்லது விளையாட்டுத் துறையில் மேம்படுகின்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்ண போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை இந்த அரசாங்கம் வழங்கியது அதை அதிகப்படுத்திருக்கீங்களா? அல்லது அதிகப்படியான மாணவர்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏதாவது லிமிடேஷன்ஸை கிராஸ் பண்ணி நீங்க ஏற்கனவே 10,000 கொடுத்தேன், 1,00,000 கொடுத்தேன், இந்த கவர்மெண்ட் கொடுத்துருந்தது, இதை 1,50,000 மாத்திருக்கோம். ஏற்கனவே ஆண்டுக்கு 200 பேருக்கு தான் கொடுத்தோம், 500 பேருக்கு தான் கொடுத்தோம், இந்த வாட்டி நாங்க 5,000 பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? உங்களுடைய பட்ஜெட்டின் நோக்கம் என்ன? மீனவர்களுக்கு 1000 ரூபாய் சேர்த்து தரதா சொல்லியிருக்காங்க. 6,000 நான் மீனவர்களுக்கு கேட்கல, மாணவர்களுக்கு கேட்டேன். நீங்க மாத்தக்கூடாது, மடைமாற்றம் செய்யக்கூடாது. நான் மீனவர்களுக்கு கேட்கல, மாணவர்களுக்கு கேட்டேன். நான் தண்ணிக்குள்ள இருக்கவனை கேட்கல. எதிர்காலத்தில் தண்ணியில் தப்பட்டம் போடக்கூடாது என்பதற்காக இருக்கவனை பத்தி கேட்கிறோம். இளைய சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்கிறதான் கேள்வி. மீனவர்களுக்கு கேள்வி கேட்டதுக்கு மீனவர் ஒருத்தர் தூத்துக்குடியில கேட்டா கோயில்பட்டியில வந்து கேளுங்கிறாரு, கோயில்பட்டியில கேட்டா கடலுக்குள்ள கூப்பிடுவாரு. அப்படிப்பட்ட அமைச்சர் அங்க இருக்கிறாரு. நான் அதை பத்தி பேசல, மீனவர்களை பத்தி நான் பேசல. செய்யக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் 8 கிராம் தங்கம் பட்டு புடவை அறிவிச்சிருக்காங்க. இல்ல நீங்க திரும்ப இங்க எடுத்துட்டு வரீங்க. இங்க வரும்போது ஏற்கனவே ஒரு கிராம் மோதிரம் அறிவிச்சிருக்காங்க. அரசாங்க மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைக்கு மோதிரம் வழங்குதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மாணவர்களை குழந்தைகளை ஊக்குவிக்காது, அந்த பெற்றோரை ஊக்குவிக்காது. இது உங்களுக்கு சார்ந்த உங்களுக்கு அனுதாபம் ஏற்படக்கூடிய, உங்கள் அரசாங்கத்தின் மீது அனுதாபம் ஏற்படக்கூடிய திட்டம் தானே தவிர அது எந்த விதத்திலும் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கோ குழந்தையினுடைய உதவிக்கு குழந்தையினுடைய வேற எந்த இதுக்கும் உதவாது. இது நீங்க தாய்மாமன் சீருன்னு சொன்னாலும் சரி, தாத்தா விட்டு சீருன்னு சொன்னாலும் சரி, சரிங்களா? இதுக்கு முன்பே ஜெயலலிதா அரசாங்கத்தில் பரிசு பெட்டகம் ஒன்று வழங்கப்பட்டது. குழந்தை பெரு அரசு மருத்துவமனையில் நடந்தால் அதற்கான சத்துணவு தாய்க்கும் சேய்க்குமான சத்து உணவுகளும் குழந்தைக்கு தேவையான மெத்தையும் துண்டும் அதுக்கான அந்த பவுடர் போன்ற திரவியங்களும் மற்றவைகளும் வழங்கப்பட்டன. வைத்த நாளிலிருந்து நீங்க அரசு மருத்துவமனையில பரிசோதனைக்காக போனதுல இருந்து அந்த குறிப்பு எடுத்து உங்களுக்கு வந்து பிரசவ காலம் வரைக்குமே அந்த சத்து மாவுல இருந்து எல்லாமே வழங்கப்பட்டது. பிக்மின்னு ஒரு அட்டை போடுவாங்க. பிக்மின்னு ஒரு அட்டை போடுவதன் மூலமாக உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியும் உங்களுடைய உடல் நலமும் அந்த அட்டையில் குறிக்கப்பட்டு வரும். உங்களுடைய பேறுகால தேதி குறிக்கப்பட்டு வரும். உங்களுடைய செவிலியர் பின்தொடர்வார். எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு போய் அரசு மருத்துவமனையில சேர்த்து குழந்தை பேர் நடந்த பிற்பாடு அந்த குழந்தையினுடைய முதல் பிறப்பிலிருந்து எடை எவ்வளவுல இருந்து தடுப்பூசி என்ன வகையிலிருந்து எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டதுதான்.
எதையும் தாவேக குழந்தை அரசாங்கம் வந்தவுடன் புதிதாக வழங்கி விட்டார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய மடத்தனம். அது நம்ம அறிவற்று இருக்கிறோமா என்ற கேள்வி வந்துவிடும். குழந்தை பிறக்கும் வரை 3 கட்டமா பணம் அனுப்புவாங்க. 18,000 ரூபாய். இல்ல இன்னமும் இருக்கு, அது இன்னமும் நடைமுறையில் இருக்கு, இன்னமும் நடைமுறையில் இருக்கு, அதெல்லாம் இல்லாமலாம் இல்ல. நீங்க புதுசா ஒண்ணு தாய்மாமா சீரு, தாய்மாமாவது தாத்தா மாமாவது அதெல்லாம் வந்து நீங்க வாய்மொழியா சொல்லிக்கிறதுக்கு சிறப்பா இருக்குமே தவிர எந்த திட்டம், அதான் சொல்றேன், இன்வென்ஷன் ஸ்கீம்னு இருக்கு. ஒரு ஸ்கீமை நீங்க புதுசா இன்வென்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கீம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்வென்ஷன் ஏதாவது இருக்கா? இந்த கவர்மெண்டோடைய இன்வென்ஷன் என்ன? என்ன ஸ்கீம் நீ புதுசா கொண்டு வந்திருக்க? புத்தம் புதுசு ஆர்கானிக்கா. நீங்க கேட்டீங்கல்ல, நம்ம என்னது ஏதோ ஒரு ஷெட்டின்னு ஒரு நடிகை ஒண்ணு வந்து இப்ப கூட நடந்த போராட்டத்துல கேட்டுச்சுல, ஆர்கானிக்கா மாணவர்கள் மட்டும் யாரு போராட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள், பொது வெகுஜனம் இல்லாமல் அப்படின்னு கேட்டுச்சுல. அது மாதிரி நான் கேட்கிறேன், ஆர்கானிக்கா இந்த அரசாங்கம் தன்னுடைய சுயாதீனமா ஒரு திட்டத்தை என்னத்தை அறிவிச்சிருக்க? நீ இந்த பட்ஜெட்ல நீ என்ன கொண்டு வந்திருக்க? அதுக்கான விளக்கம் நீ என்ன கொடுத்துருக்க? 78 லட்சம் நீ கடன் வாங்க போற. 78 லட்சம் கோடி நீ கடன் வாங்க போற இந்த ஆண்டு இந்த பட்ஜெட்ல. ஏற்கனவே சீமான் பாடுனது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 லட்சம் கோடி கடன் உள்ள நாடு, இதுல இலவசம் என்ன பெருவக்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சீமான் பாடுவதற்காக சொல்லல, நீங்க அங்க இருந்தா அந்த புள்ளியில இருந்தா மாறுவோம்னு சொன்னீங்க, மாற்றம்னு சொன்னீங்க. அந்த புள்ளியில இருந்து மாறுவோம்னு சொன்ன நீங்க வந்து முதல் ஆண்டு முடிகிறதுக்குள்ளயும் முதல் பட்ஜெட் அறிவிக்கும் போதே 1,78 லட்சம் கோடி 1,78 லட்சம் கோடி கடன் வாங்க போறதா நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே இருக்கிற கடனுக்கு இன்னும் வட்டி கட்டவே இங்க வரி வருவாயா நீங்க காமிக்கல. அதை வந்து நீங்க எப்படி முன்னேறிய கவர்மெண்ட் மேல நீங்க தூக்கி போட்டுருவீங்கன்னு வச்சுங்களேன், பழைய கவர்மெண்ட் மேல தூக்கி போட்டுருவீங்க, முடிஞ்சு. புதுசா நீங்க வந்து இருக்கல, என்ன பண்ண போற? இலவசங்கள் வேணாம்னு டிவி தூக்கி கொண்டே போட்டு உடைச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? சர்க்கார் படத்துல இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தூக்கி கொண்டே போட்டு உடைச்சிங்க, ஜெயலலிதா கொடுத்த மிக்சியை தூக்கி கொண்டே போட்டு உடைச்சிங்க, ஃபேனை தூக்கி கொண்டே போட்டு உடைச்சிங்க. இப்ப என்ன தம்பி செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த மாற்றம் என்னன்னு கேட்போம்ல நாங்க. ஏன் அதை நான் கேட்கிறேன்னா, ஏற்கனவே லயோலா மணி சொல்லியிருக்காரு. லயோலா மணி தீவிர பேச்சாளர், தமிழ்நாடு பாடநூல் வாரிய கழகத்தினுடைய தலைவரா தாவேக அரசுல தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறாரு. அவரு சொன்ன வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். தீண்டாமை எதுக்கு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு பாடியிருக்காரு விஜய். அவருக்கு தெரியாமலா அந்த பாடலை வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அப்போ ஒரு படத்தினுடைய பாடலே தனக்கு தெரியாம வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுல இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தூக்கொண்டே போட்டு உடைச்சார்ல, முருகதாசோட சேர்ந்து படத்துல உடைச்சு காமிச்சார்ல. அப்ப தெரியாம உடைச்சாரு. அப்ப நீ இலவசம் வந்து கொடுக்க கூடாதுங்கிறதான உங்களுடைய நோக்கம். இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஆடு வந்து இலவசமா, மானியமா அல்லது குறைந்தபட்ச தொகையில இஎம்ஐ எதுவும் கட்ட சொல்ல போறீங்களா? நீங்க என்ன புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், மாவுக்கு முன்னாடி மாவுக்கு பின்னாடி, சரியா? மாற்றத்துக்கு முன்னாடி பின்னாடி தான். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு? ஓகேவா? 2, தொழில்துறை சார்ந்து பேசணும். புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இது வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருக்கீங்க? எத்தனாயிரம் கோடி அறிவிச்சிருக்கீங்க? இல்ல இடம் எத்தனாயிரம் ஏக்கர் இருக்கு, நாங்க கொண்டு வருவோம், இந்த நிறுவனங்களை நாங்க ஈர்க்க போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. அந்த அமைச்சர் வந்து விமர்சனப்பட்டதுல இருந்து தலைமுறை வாழ்க்கையில இருக்காரு. அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர், தலைமுறை வாழ்க்கையில இருக்கு. ஒரு வார்த்தை பேசல, சரிங்களா? இப்போ நான் 3 விஷயம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இளைஞர்களுக்கு நீங்க என்ன எங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்க? விளையாட்டுத்துறை சார்ந்து முன்னேற்றி வரக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏற்கனவே திமுக அரசாங்கத்தால், வேணாம், மாற்றத்துக்கு முன்னாடி உள்ள அரசாங்கத்தால் செய்யப்பட்டது. கூடுதலா ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? இல்ல. குழந்தைகளுக்கு நீங்க தங்க மோதிரம் கொடுப்பங்கிறத தவிர வேற என்ன எங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்க? ஏற்கனவே பரிசு பெட்டகம் இருக்கு, இலவச சிகிச்சை இருக்கு, குழந்தை கருவுற்ற நாளில் இருந்து பிறந்து அந்த குழந்தை வளர்ச்சி அடையும் வரைக்கான உதவிகள் அனைத்தும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள், அதிமுக திமுக அரசாங்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த அரசாங்கத்தின் நடைமுறைப்படி இன்று வரை இது நடைமுறையில் இருக்கு. அரசாங்க மருத்துவமனைக்கு ஒரு குழந்தை பேருக்காக ஒரு பெண் கிளம்பி விட்டார் என்று சொன்னால், அங்கிருந்து இலவச ஊர்தியிலிருந்து சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் இலவசம் தான். வீட்டுக்கு வந்த ஒரு பாடு உள்ளூர் செவிலியர் மூலமா அனைத்து சிகிச்சைகளும் இலவசம் தான், தடுப்பூசிகளும் இலவசம் தான். புதுசா வந்து எதுவும் கிடையாது. 2 விஷயம் சொல்லியாச்சா? 3வது, பெண்களுக்கு நீங்க தாலிக்கு தங்கம் ஏற்கனவே ஜெயலலிதா கவர்மெண்ட்ல கொடுத்து அது விமர்சிக்கப்பட்டு இருந்தாலும் அதை அவர் கண்டினியூ பண்ணார். அதுக்கு பிற்பாடு ஒரு சீர்வரிசையும் கொடுத்தாரு. இந்த சீர்வரிசையில பாத்திரம் இருந்தது, பீரோ இருந்தது, எல்லா பொருட்களும் இருந்தன.
தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்தாரு. தங்கத்தையும் கொடுக்கும் போதுதான் பட்டு சேலை, பட்டு வேட்டி எல்லாமே பொண்ணு மாப்பிள்ளையும் கொடுத்துருந்தாங்க. புதுசா எதுவும் இல்ல. நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணன்னு சொல்லுங்க, நம்ம அதை ஏத்துக்குவோம். 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணாங்க ஆண்டுக்கு, நாங்க 10,000 பேருக்கு பண்றோம். ஆண்டுக்கு 10,000 பேருக்கு அவங்க பண்ணாங்க, நாங்க 1,00,000 பேருக்கு பண்றோம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட். ஏத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் பேசியிருக்கோம். இது போக நான் மாணவருக்கு கேட்ட ஸ்மார்ட் கிளாஸ் எங்கேயும் நாங்க வந்து எல்லா பள்ளிகள்லையும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு உடனடியா நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம். அந்த 10ஆம் வகுப்புலயோ அல்லது 8ஆம் வகுப்பு மேல திறன் வளர்ப்பு பயிற்சி நடக்கும் அப்படின்னு கல்வித்துறை சார்ந்து ஏதாவது சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன ஜென்சி சமூகத்துக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? தமிழை தப்பும் தவறுமா எழுதுறான், அவன் இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுறான், தமிழ்ல கமெண்ட் போடுறான். நீங்க உள்ள போய் பாருங்க. ஒரு வாக்கியம் முழுமை பெறல. எது நம்ம அமைச்சர் மரியவில்சன் பேசினதை விட மோசம். கணக்குன்னு எழுத சொன்னா 2 சொல்லி நான் போடுறான் ஐயா, 2 சொல்லி நான் போட்டு கணக்குன்னு எழுதுறான். கணிதம்னு எழுத சொன்னா 2 சொல்லி நான் போட்டு நீ போடுறான். இன்னும் சில பேர் இருக்கிறான், நன்றிக்கு நான் போடுறான். எது லகரம் எது நகரம் ஒண்ணும் தெரிய மாட்டாங்குது. அந்த சமூகத்தை நீ எப்படி மேம்படுத்த போறன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ நீ யார தள்ளிட்டு வந்திருக்க? மிகப்பெரிய ஜாம்பவன் 1972க்கு பிற்பாடு கட்சி ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த எம்ஜிஆர் கட்சி அதிமுகவை தள்ளிட்டு வந்திருக்க. 5 முறை 6 முறை தமிழக அரசாங்க பதவியில் இருந்த கட்சி அது. 6 முறை முதலமைச்சராக இருந்த திமுக தள்ளிட்டு வந்திருக்கிற. நீ தள்ளிட்டு வந்திருக்கங்கிறத விட அவங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு உனக்கு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்படின்னா நீங்க எப்படி செய்யணும்? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோங்கிற மாதிரி தானே பேசுறீங்க. கர்நாடகாவுல ஏன்டா தண்ணி வரல, மேகதாது பிரச்சனையில ஏன்டா நீ வாயை திறக்கல? நீங்க தயவு செய்து பேசணும், ஒரு முதலமைச்சர் பேசணும், இந்த மக்களுக்காக நீங்க பேசணும். குறுவை சாகுபடி பொய்த்து விட்டது அப்படின்னு சொன்னா அதை பத்தி பேசுனாங்களா? பேசவே இல்லை. எப்ப உதயநிதியை கைது பண்ணாங்க? எதிர்கட்சி தலைவரா இருக்கவரை எப்ப கைது பண்ணாங்க? தண்ணி வரலன்னு பிரச்சனை பண்ணப்பதானே கைது பண்ணீங்க. நீங்க ஏதாவது போராடினீங்களா? நாங்க கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க போராடுவோம், இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்களை அனுப்புவோம், காங்கிரஸ் தலைவர்களை அனுப்பி பேசுவோம், வலியுறுத்துவோம் சொன்னீங்களா? நீங்க போறதா சொல்லியிருந்தாரு. விஜய் போனதாக சொன்னாரு. நீங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்தாதீங்க. விஜய் இப்படி கோட்டை எடுத்து மாட்டினார்ல. விஜய் கோட்டை எடுத்து மாட்டும் போது அங்க இருந்து வந்து முதலமைச்சர் கோட்டை எடுத்து மாட்டோம் டிவி ஐயோ நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆச்சு? தண்ணியை திறப்போம் அப்படின்ட்டாங்க 2 நாள்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காவிரி டெல்டாவில பிறந்தவன் நானு. உங்களுக்கு 177.25 கனஅடி தண்ணீர் தரணும், டிஎம்சி தண்ணீர் தரணும். 177.25 டிஎம்சி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும். எப்ப தரணும்? வெள்ள உபரி நீர் திறந்து விடும்போது அதை கணக்குல கொண்டு இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட். உங்களுக்கு காங்கிரஸ் வந்து தேசிய காங்கிரஸ் இங்க ஆதரவு. அப்படியெல்லாம் கணக்கு. ஜூன் மாசம் இவ்வளவு திறக்கணும், ஜூலை மாசம் இவ்வளவு திறக்கணும் அப்படிங்கிறதா. தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறதா ஒட்டுமொத்தமா என்கிட்ட குடம் நிறைய இருக்கு, நிறைய தள்ளும்போது அப்ப நீ வாங்கிட்டு அதை கணக்குல சேர்த்துக்குன்னு சொல்றதா? இதுக்கு நீங்க வந்து சட்டத்தின்படி நீங்க ஏற்கனவே ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, அண்மையில முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி நீதிமன்றத்தை நாடி சட்ட பாதுகாப்பு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி நீ உச்ச நீதிமன்றத்தை மீறியா உடனடியா நீ நாடி இருந்தால், உடனே காவிரி நடுவர் மன்றத்தை ஆணையத்தை நாடி இருந்தா தண்ணி திறக்கணும். குறுவை சாகுபடிக்கு இன்னும் தண்ணி திறக்கல. டெல்டாவில் எத்தனை லட்சம் ஏக்கர் வந்து இன்னும் பயிர் பண்ண முடியாம இருக்காங்க. எப்பவுமே நடவு பண்ண தொடங்கிடுவாங்க. இப்ப திறக்க முடியாம இருக்காங்கன்னு போய் சொல்லி இருந்தா நீங்கள் முதலமைச்சர், உங்களை நாங்கள் பாராட்டுவோம். வயல்ல காஞ்சி கிடக்கு, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்றீங்க. வய காஞ்சி கிடக்கு, உங்க அமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, வாய திறக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி பண்றேன்னு சொன்னா சத்தமே இல்லாம இருக்காப்ல. ஜனநாயகம் படத்தை நீங்க வந்து திருவிழா போல கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க அமைச்சரா இருக்கீங்க, என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி வரும். காவிரி டெல்டாவையும் காவிரிக்கு தண்ணி வராத பத்தி நீங்க தண்ணியை பத்தி பேசினாலே பிரச்சனை தான். ஆமா அவங்க நீங்க ஜெயலலிதா அம்மா பத்தி சொல்லும் போது அவங்க தான் அந்த இது பண்ணி பெற்று கொடுத்தாங்க. அவங்க பேசும்போதே வந்து தன்னுடைய வாழ்நாள்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு இது சாதனை அப்படின்னு அவங்க. ஆமா, 15 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல. 15 நாள் ஒரு வாரம் இதே மெரினாவுல உண்ணாவிரதம் இருந்தாங்களே. அவங்களுடைய தொடக்கமே அங்கதானே ஆரம்பிச்சு. அவங்கள மக்கள் நம்ப ஆரம்பிச்சதே அங்கதானே. தஞ்சை மக்களை புறக்கணிச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. தஞ்சை முதல்ல காவிரிங்கிறது தஞ்சை டெல்டாவுக்கு மட்டுமானது இல்ல, ராமநாதபுரத்துக்கு போது கூட்டு குடிநீர் திட்டம். வீரநாயகிக்கு வந்து வீரநாயகி மூலமா சென்னைக்கு போது கூட்டு குடிநீர் திட்டம். சென்னையில உள்ளவனும் பாதிக்கப்படுவான், ராமநாதத்துல இருக்கவனும் பாதிக்கப்படுவான். தண்ணி இறங்கினாதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே சொல்லி. கர்நாடகாவில இருந்து தண்ணி மேட்டூர்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பாயுதோ பாயலையோ, நீ காவிரி டெல்டா உள்ள தஞ்சாவூர்ல வந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிடும். அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லையே. நீங்க ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டே தானே. ஒரு என்ன சிஎம்
ஒரு ஸ்டாலின் அங்கிள் வந்து கடிதம் எழுதுவாரு, போய் படுத்துருவாரு, கடிதம் எழுதுவாரு, போய் படுத்துருவாரு. கடிதம் எழுதுனா போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்ப கடிதம் எழுதாம என்ன பண்ணீங்க? கால் தூக்கி ஓடுனீங்க. ஏன் எழுதல நீங்க? திரும்ப போல பிரஷர் பண்ணல. நீங்க உங்களுடைய நட்பு மோ மோ பிரதமர் மோடியிடம் ஏன் பேசல? மத்திய அரசாங்கத்த நீங்க ஒன்றிய அரசாங்கத்த வலியுறுத்தலையே? தண்ணி என்ன உடனே சொல்றாங்க, வந்திருக்கணுமே எங்களுக்கு. இப்ப தண்ணி திறந்ததுக்கு அப்புறம் வந்து இயற்கையே வந்து வெளிவிட்டுருச்சு திரு விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய்க்கு இயற்கை வழிவிட்டுச்சுன்னா என்னங்க நீங்க? எங்களுக்கு இயற்கை பேரிடருங்க அது. எங்களுக்கு அது இயற்கை பேரிடருங்க. இந்த பட்ஜெட்ல நாங்க அதத்தாங்க எதிர்பார்த்தோம். குறுவை சாகுபடி பொய்த்து போய்விட்ட குறுவை சாகுபடியால் சாகுபடி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற தரிசு நிலங்களாக போட்டுவிட்ட விவசாயிகளுக்கு இத்தனை ரூபாய் இழப்பீடு தருவோம். நீ சொல்லியிருக்கியா? இப்பதான் தண்ணி திறந்திருக்கிறேன். சரி தாமதமாகி போச்சு. அவங்களுக்கான விவசாய முன் தொகையா அவ்வளவு குடுங்க, ஏற்பாட்டு தொகையா அவ்வளவு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பட்ஜெட்ல? ஏன் வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்களா? உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதுக்கான முன்னெடுப்புன்னு சொல்லுங்க. விவசாயிகளுக்கான முன்னெடுப்புன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்றான். பைத்தியக்காரத்தனமா சொல்றான். என்ன சொல்றான்? இனிமே சினிமா நல்லா இருக்கும். இனிமே சினிமா துறை எங்களுக்கு வளர்ச்சி அடையும். சினிமாவ சோறு போடுது. சினிமா துறையில புரொடியூசரை கேளியா சோறு வர்றதுக்கு யார் கஷ்டப்படுறான்னு? சோறு கொண்டு வர்றதுக்கு உனக்கு யார் கஷ்டப்படுறா? ஆடு வளர்க்கிறதும் விவசாயி தான், சோறு போடுறதும் விவசாயி தான். அவன்கிட்ட கேளியா? அவன் விவசாயம் நல்லா இல்லாம இங்க சினிமா துறை நல்லா இருந்தா உனக்கு சினிமா துறை தான் கோடி கோடியா வளர்க்குறீங்களே நீங்க. சினிமாவை கோடி கோடியா வளர்த்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தேவேந்திரன், நிறைவா வந்து நிகழ்ச்சி நிறைவா ஒரு கூடுதலான கேள்வி. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்டை கொடுக்கும்போது, முடிந்தால் தைரியம் இருந்தால் நாளைக்கே வாயை திறங்க முதல்வர் அப்படின்னு தன்னுடைய இதை வந்து பேசியிருக்காரு. இந்த இதை ஓட்டின விஷயங்கள் பட்ஜெட் தொடர்பா நாளைக்கு சிஎம் வாய் திறந்ததுக்கான பதிலை சொல்லுவாரா? எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும். ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றால் தமிழகத்திற்கு மலர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியமான விவாதத்திற்கு உதயநிதி அழைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு தார்மீக உரிமை உண்டு. முதலமைச்சர் தக்க பதிலடி கொடுத்து தாவேகாவினுடைய நிலைப்பாட்டையும் உறுதித்தன்மையையும் நாங்கள் வந்து மிகப்பெரிய அரசியல் அறிவார்ந்த ஆழ்ந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் நாங்கள் பார்க்கவே இல்லை. விஜய்க்காக தான் வாக்களித்தோம் என்று வாக்களித்து விட்ட மக்கள் கிராமங்கள் தோறும் இண்டு இடுக்குகள் அனைத்திலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ஸ்ரீநாத் பேசுவதோ, அமைச்சர் புஷி ஆனந்த் பேசுவதோ, என் ஆனந்த் பேசுவதோ, ஆதவர்ஜுனாவின் ஆவேச பேச்சோ மக்களிடம் வந்து வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் போக்கும் விதமாக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரின் அழைப்பை ஏற்று பேசிவிட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய அரசியல் உதயநிதி விஜய் உதயநிதி என்ற நிலையில் எதிர்பார்க்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் தங்களிடம் ஸ்டப் இல்லை என்பதை, கருப்பொருள் எதுவும் இல்லை, எங்களிடம் புதிய இன்வென்ஷன் எதுவும் இல்லை, தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டு விட்டதாகத்தான் பொருள். நன்றி தேவேந்திரன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை எடுத்து வைத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.